கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது கைஸ், டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ஹையர் பண்ண போகிறாங்க. 21 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, என்ன சேலரி, என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க், அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் CSIR ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு எக்ஸாம் கிடையாது கைஸ், இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் ஹையர் பண்ண போகிறாங்க. அந்த இன்டர்வியூ கூட 21 அன்றைக்கி தான்ன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரி. இதுக்கு பிடெக்கில் சிவில், மெக்கு, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ப்ளஸ் இது கூட 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். 35,000 per மந்த்துக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. வித் கேட்டுக்கு, வித்தவுட் கேட்னா 28,000 வந்து உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ME, MTech, MSல வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கூட எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 கேட்டகரி. இதுக்குமே பிடெக்கில் சிவில் நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதுக்குமே கேட்டாக இருந்தீங்கன்னா, கேட் நீங்கள் ஹோல்ட் பண்ணி கேட் எழுதிருக்கீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து 31,000 சேலரியும், நான் கேட்னா 25,000 சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு அப்ராக்சிமேட்டாக. அடுத்ததாக ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 கேட்டகரி. இதுக்குமே பிடெக்கில் சிவில், மெக்கு அந்த மாதிரி முடிச்சவங்க எலிஜிபிள். இதுக்குமே 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ இதுக்குமே வந்து 25,000 சேலரி வித்தவுட் கேட்டு. அடுத்ததாக ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 கேட்டகரி. பிடெக்கில் சிவில், மெக்கு அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். 35,000 சேலரி சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 கேட்டகரி. பிடெக்கில் சிவில், மெக்கானிக்கல், ஏரோஸ்பேஸ் அகைன் திரும்பவுமே கேட்டிருக்காங்க. ME, MTech, MSல வந்து ஸ்ட்ரக்சரல், சிவில், மெக்கானிக்கல், எர்த்வொர்க் இன்ஜினியரிங் அண்ட் கேட் அப்ளைட் மெக்கானிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். 35,000 சேலரி வித் கேட்னா, வித்தவுட் கேட்னா 28,000 சேலரி பெர் மந்த்துக்கு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ப்ராஜெக்ட் அசோசியேட் 2லேயே வந்து இன்னொரு கேட்டகரியும் இருக்குது அண்ட் 2 கேட்டகரியில் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு 3 இயர் டிப்ளமோவில் வந்து நீங்கள் சிவில், மெக்கு, ஆர்கிடெக்ட், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களுமே இதுக்கு எலிஜிபிள். 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். மந்த்லி 20,000 சேலரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தென் டிப்ளமோவில் சிவில், ஆர்கிடெக்சருக்குமே தனியாக கேட்டிருக்காங்க. இதுக்குமே வந்து 20,000 சேலரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரி. ஸோ கரெக்டாக இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் வாக்கின் வந்து காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே இருக்கணுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 9 o'clock அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் உள்ளே போகணுன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இன்டர்வியூ டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயிலாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் மேலே சொன்ன ஏஜ் லிமிட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது, அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.